கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஆண்டனி, என்னுடைய மனைவி பிரிசல்லா. அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லேருந்து வரோம். கடந்த வருடம் நாங்கள் ஐயாவை சந்திக்க வந்தப்போ யாத்திரையாக 34:10 கொடுத்தாங்க. உன்னோடு இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க. கர்த்தர் அடியனே ஒரு நல்ல ஒரு பேங்க்கில் வேலைக்கு வச்சுருக்காங்க. அப்போது என்னை ஒரு புதிய போஸ்டிங் கிடைக்கும்படியாக செய்தாங்க. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனல் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் அந்தமானுக்கு கவர்மெண்ட்டுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கு அதை பற்றி போய் டீல் பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கு கர்த்தர் வழி வாசலை செஞ்சு கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வண்ணாரப்பேட்டையிலேருந்து வரேன். நான் சென்னை துறைமுகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 1991 ஏஷியன் கேம்ஸில் சில்வர் மெடலிஸ்ட். 2007 சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பென்ஷன் சேங்ஷன் ஆச்சு. லெட்டர் போட்டால் பதிலே வரல, ஒவ்வொரு தடை வந்துட்டே இருந்துச்சு. அப்போ நான் ஜாம் பண்ணும்போது கடவுள் எல்லா தடைகளையும் நீக்கி போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம் பண்ணாங்க. அண்ணன் ஜாம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போய் 2 நாளில் அந்த பென்ஷன் எனக்கு கிடச்சிருச்சு. அதுபோல் என்னுடைய பையன் பிஇ முடிச்சுட்டு இருந்தான். என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிது. அது மே மாதம் நான் என் பொண்ணுக்காக 12th எக்ஸாம் எழுதி நீட் சைடில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஜாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் 40 days தான் அவன் நீட்டுக்கு கோர்ஸ் ப்ராக்டிஸ் போயிருந்தா. அது அதுலேயும் பாஸ் பண்ணிட்டு இருக்கா. கடவுள் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மளை ஒருபோதும் மறவாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமாக இருந்தது என்று கேட்கும் பொழுது சங்கீதம் 41:3 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். இன்றைக்கு யார் உங்க வீட்டில் படுத்த படுக்கையா கிடக்கிறாங்க, அவர்களுடைய படுக்கையை மாற்றி போடும்படிக்கு அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்து மறுபடியும் காண்டாமிருகத்தின் பலனோட ஓட கர்த்தர் உதவி செய்வார். இந்த இடத்துல அவனுடைய வியாதியிலே அப்படின்னு பார்த்தா எவனுடைய அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல வருது. யாருடையன்னா அந்த 1வது 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ள பாக்கியவான், கர்த்தர் தீங்கு நாளிலே அவனை விடுவிப்பார், அவன் மரண படுக்கையிலே அவனை உயிரோடே காப்பார். யாரு தெரியுமா? சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளன் அப்படின்னா ஏழை எளிய ஜனங்கள் மேல ஞாபகமா இருக்கிறவன், அவங்களுக்கு உதவி செய்கிறவன், ஏழைகளை விசாரிக்கிறவன், அவனை தாங்குறவன், விதவைகளை விசாரிக்கிறவன், தாங்குறவன், அவன்தான் தேவ பக்தி உள்ள மனுஷன்னு பைபிள் சொல்லுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவ பக்தின்னு அப்படியே ஆண்டவர்கிட்ட கும்பிட்டுட்டு ஆண்டவரே ஆண்டவரே சொல்றதல்ல. செயல் வடிவில் தான் தேவ பக்தி இருக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ஏழைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை தாங்குவதும் அவர்களை விசாரிப்பதுமே உண்மையான மெய்யான தேவ பக்தி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏழைகளை நினைத்து கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்பாய் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஏழைகளுக்கு, அநேக ஏழைகளுக்கு இலவசமாய் அற்புத சுகத்தை கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் உங்களுக்கு ஆண்டவருடைய குணாதிசயம் கிடைப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவிடத்திலே காணப்படுகிற குணாதிசயம் கிடைப்பதாக. கண்டிப்பா உங்களுடைய மனசு சும்மா இருக்க விடாது. இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொத்து சுகம் சேர்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தப்பு இல்லை, கண்டிப்பா சேருங்க. ஆனா உங்க பிள்ளைகளுக்கு கூடவே கொஞ்சம் புண்ணியத்தை சேர்க்க பழகுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அந்த புண்ணியம் எப்படி வரும் தெரியுமா? விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே, ஏழைகள் படுகிற கஷ்டத்திலே அவர்களை தாங்குவது. அப்ப அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய மரண படுக்கம் வரும் பொழுது மரண படுக்கை ஆண்டவர் மாற்றுவாராம். இன்னைக்கு அதான் ஆண்டவர் சொல்றாரு. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, தொற்காள் என்கிற தபித்தாள் என்கிற ஒரு பெண்மணியை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க பார்க்கலாம். அவ நற்கிரியைகள் செய்கிற ஒரு சிசி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னாச்சுன்னா ஷீஸ் எ சோசியல் ஒர்க்கர். அவங்க ஒரு நற்கிரியைகள் செய்கிற ஒரு சிசி. அவங்க ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்க ஊழியம் என்ன? நற்கிரியைகள். நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் மதர் தெரேசா மாதிரி ஒரு ஊழியம், நற்கிரியைகள் செய்கிற ஒரு ஊழியம். ஒரு நாள் அவள் மரித்து போய்விட்டாள். அவளை அடக்கம் பண்ணுவதற்காக குளிப்பாட்டி பட்டியில் வச்சு எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறாங்க. பேதுரு என்கிற ஊழியக்காரன் அவளுடைய முகத்தை பார்த்த உடனே பெட்டியை மூடி முகத்தை மூடி அடக்கம் பண்ணான். அந்த அளவுக்கு ரெடியாக வச்சிருக்காங்க பாக்ஸில். அந்த தொற்காள் என்கிற தபித்தாள் அடக்கம் பண்ண ரெடியாக வச்சிருக்கிறார்.
இப்ப பேதுருடைய வருகைக்காக எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி அவர் வந்த உடனே அவர் துர்காளுடைய முகத்தை பார்த்த உடனே அவளை அடக்கம் பண்ணிடலாம். இந்த சூழ்நிலையில அவளுடைய சவப்பட்டியை சுத்தி நின்று அழுதது யாரு தெரியுமா? சொந்தக்காரங்க நின்று அழுதாங்கன்னு பைபிள்ல இல்ல. பைபிள்ல எது இருந்திருப்பாங்க, அவங்க இருந்து அழுதுருப்பாங்க கண்டிப்பா. ஆனா பைபிள் எதை ஹைலைட் பண்ணுதுன்னா, அவளிடத்திலிருந்து பிரயோஜனப்பட்ட விதவைகள். யாருக்கெல்லாம் இவ ட்ரெஸ் எடுத்து எந்தெந்த விதவைகளுக்கெல்லாம் உதவி செய்து ஆடைகளை எடுத்து கொடுத்து உதவியா இருந்தாலோ அவங்க எல்லாரும் தான் பட்டியை சுத்தி நின்று, அந்த சவப்பட்டியை சுத்தி நின்று அழுறாங்க. எப்படி தெரியுமா? அவ எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை காமிச்சு அழுதாங்களா ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்களே, எங்களுக்கு உதவி செய்தாங்களா ஆண்டவரேன்னு கதறும் பொழுது, இதை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்துட்டு இவன் 4 பேருக்கு நல்லது செய்திருக்கா, கூட கொஞ்சம் வருஷம் உயிரோட இருக்கட்டும்னு சொல்லி சவ அடக்கத்திற்கு வந்துட்டு இருந்த பேதுருவை வழியில சந்திச்சு, நீ அவளுடைய சட அடக்கத்தில் அட்டன் பண்ண ஒன்று அனுப்பல, அவளை உயிரோட எழுப்ப ஒன்று அனுப்புற. ஹல்லேலூயா. ஏன்னா இவளுடைய புண்ணியம் பரலோகத்திலே நினைப்பூட்டுதலாய் கொண்டு வரப்பட்டது. அவளுக்கு நினைப்பூட்டுறாங்க, ஆண்டவருக்கு நினைப்பூட்டுறாங்க. யாரு நினைப்பூட்டுறாங்க? அவளிடத்திலிருந்து சலுகைகள் பெற்றவர்கள், உதவிகளை பெற்றவர்கள் வந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி கதறாங்க, கதறி அழுறாங்க. அப்ப ஆண்டவர் இந்த ஏழை விதவைகளுடைய கண்ணீரை கண்டு அவளுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவளை மறுபடியும் வாழ வைக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். உடனே தான் பேதுரு வந்தாரு. பொதுவா வந்து பார்த்துட்டு 2 அழுதிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு அடக்கம் பண்ண அனுப்பி விட்டுருப்பாங்க. ஆனா வந்து ஒரே ஒரு வார்த்தை, தபீத்தாளே எழுந்திரு, ஒரே வார்த்தை. செத்து போய் அடக்கம் பண்ணுவதற்கு பெட்டியில படுத்திருந்தவள் எழுந்தாள். எழுந்து மறுபடியும் தன்னுடைய அழகான அந்த நற்கிரியைகள் செய்கிற ஊழியத்தை அவள் செய்ய ஆரம்பித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. படுக்கையிலே கடந்து காலத்தை ஓட்ட விடமாட்டார். நீ செய்கிற புண்ணியங்கள் உன்னை படுக்கையில கடந்து காலத்தை ஓட்ட விடவே மாட்டார். இன்னைக்கு அந்த படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். ஒருவேளை யாரோ உங்க வீட்டுல பெட் ரிட்டன்ல இருக்கலாம், படுக்கையில இருக்கலாம். அந்த படுக்கை முழுவதையும் மாற்றி போடும்படிக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நானே ஏழைகளுக்கு உதவி செய்வேன். ஆண்டவரே, நானும் நிறைய உதவிகளை தாங்குவேன். நிறைய படிக்க முடியாத ஏழை பிள்ளைகளுக்கு நீங்க தாராளமா உதவி செய்யுங்க, அது உங்களை உயர்த்தும். நிறைய பேர் நினைப்பாங்க, நினைச்சு பார்க்காததெல்லாம் குடும்பத்துல நடக்குது பிரதர்னுவாங்க. நடக்கும். ஆனா அதுல இருந்து நீங்க தப்பிச்சு வர்றதுக்கு புண்ணியங்களை தேடுகள். ஏழைகளுக்கு நல்ல உதவி செய்யுங்க, முடியாதவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை மரண படுக்கையில உயிரோட காப்பா. ஒருத்தருக்கு கேன்சர், குடல் கேன்சர் வந்து அழுகி கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா எந்த சாப்பாடும் கிடையாது, தண்ணி ஆகாரம் மூக்கு வழியா இது போட்டு அப்படியே அனுப்பிட்டே இருந்தாங்க. சென்னையில் ஒரு பிரசித்தி பெற்ற ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தார். நல்ல வயசான ஒரு மனுஷன். அப்போது டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, இல்லைப்பா இன்னும் சில மணி நேரம் தான் அவர் உயிரோடு இருப்பார், சில நாள் இல்லை, சில மணி நேரம் உயிரோடு இருப்பார். இப்போ நீங்கள் கொண்டு போனால் உங்கள் காரில் பின்னால் அப்படி சாய்ச்சி உட்கார வச்சு 2 பேரும் சைடில் உட்காந்துட்டு அவரை கூட்டிட்டு போயிடலாம். ஆனால் உணர்வெல்லாம் இருக்குது. ஆனால் டாக்டர் சொல்லிட்டார், இல்லை இறந்து போயிடுவார் அப்படின்ட்டார். அப்போ கொண்டு போகலாம். இன்னும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாண்டினா நீங்கள் அவரை ஆம்புலன்ஸில் தான் கொண்டு போகணும். அந்த அளவுக்கு பல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. யோசிச்சு தான் பல்ஸ் அடிக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ பிள்ளைங்க எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு, சரி என்ன பண்ணுவோம், சரி அப்பாவை நம்ம வண்டியிலே கூட்டிட்டு போயிடுவோம், எல்லா முயற்சியும் பார்த்தாச்சு முடியலைன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கார். காரில் ஏற்றி உட்கார வச்சோடனே அவர் சொன்னாராம், எனக்கு கடைசி ஆசை ஒன்று இருக்கு. என்னப்பா சொல்லுங்க, செய்கிறோம். இந்த ஒரு தம்பி டிவியில் அழுது பிரசங்கம் பண்ணுவார், அந்த தம்பியை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கு அப்படின்னாரா. அவரை பார்த்துட்டு நான் செத்து போயிடுறேன். நிறைய பேருக்கு அழுது ஜெபம் பண்ணுறாருப்பா, அவர் எப்படி தான் இருப்பார், ஒரு வாட்டி நேரம் பார்க்க எனக்கு ஆசை, கூட்டு போங்கன்னா. அந்த பிள்ளைகள் அவர் அப்படியே அந்த வண்டியில் தூக்கி வச்சு எங்களுடைய ஊழிய அலுவலகத்துக்கு, எங்கள் ஜெப மையத்துக்கு கூப்பிட்டு வர்றாங்க. மாடியில் உட்காந்துருந்தேன், அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க. அப்படியே வந்து எனக்கு முன்னால் சீட்டில் உட்கார, எனக்கு என்னை பார்க்குறதுக்கு சாவுக்கு முன்னால் பார்க்கணுன்னு ஒருத்தர் சொன்னாருன்னு உடனே என்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். அப்படியே முன்னால் கொண்டு வச்சுருந்தாங்க. இப்படியே என்ன மேலேருந்து கீழே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் பார்த்த கண்ணு பறிக்காம இன்னும் என் கண்ணு முன்னால் அப்படியே நிற்கிறேன். அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். என்னப்பா பார்க்குறீங்க? இல்லைப்பா, நான் செத்தாலும் பரவாயில்லை, நீ தீர்க்காயுஷோடு இருக்கணும், நீ அழுது ஜெபம் பண்ணி நிறைய பிள்ளைகளை வாழ வைக்கிற, நீ நல்லா இருக்கணும்ப்பா, உன் குடும்பம் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னாரு. எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு.
ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னு. இந்த ஐயா நினைக்கிறாரு, நான் நல்லா இருக்கிறத அவரு பார்க்கணும் தானே. அவர் செத்து போயிட்டா நான் நல்லா இருக்கிறத எப்படி பார்ப்பாரு? என் குடும்பம் நல்லா இருக்கிறத எப்படி பார்ப்பாரு? அவர் பார்க்கணும். அவரை நீங்க உயிரோட எழுப்பணும் ஆண்டவரே. அவருடைய குடல்களை எல்லாம் நீங்க புதுசா மாத்தணும் ஆண்டவரே. நீர் சகலத்தையும் சிருஷ்டித்து நல்லதா இருக்கிறது என்று கண்ட ஆண்டவர். என் அன்பு ஐயாவுடைய முழு குடல், அந்த ஃபுல் சிஸ்டம் முழுவதையும், டைஜஷன் யூனிட், அந்த குடல், அந்த சம்பந்தப்பட்ட எல்லா இடம், உள்ளுக்குள்ள கிட்னி, லங்ஸ், லிவர், எங்கெல்லாம் பரவி எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை உறுப்புகளையும் நீர் இன்றைக்கு புதுசா மாற்றி கொடுக்கணும். நீர் செத்து 4 நாளைக்கு பிறகு லாசருவை உயிரோட எழுப்பின தேவன் அல்லவா. எங்க ஐயா கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறார். அவரை உயிரோடு எழுப்புறது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா சொல்லிட்டு ஒரு நல்ல சாக்லேட் எப்பவுமே என் பக்கத்துல வச்சிருப்பேன், பிள்ளைங்க வந்தா கொடுக்கறதுக்கு. இப்படி திரும்பின ஒரு நல்ல சாக்லேட் அவரை சாப்பிட்டு 6 மாசம் ஆகுது. அப்ப அந்த சாக்லேட்ல ஒன்னு எடுத்து, ஆண்டவரே, தங்கராஜ் ஐயாவுக்காக நீ சிந்தின அந்த பரிசுத்த திரு ரத்தத்தை இந்த சாக்லேட்ல தோய்த்து ஐயாவுக்கு சாப்பிட கொடுக்கிறேன். உம்முடைய ரத்தத்தினால நாங்கள் பிழைத்திருக்கிறோம். இப்பொழுது தோய்த்து அண்ணனுக்கு வாயில இப்ப நாங்க கொடுக்கிறோம். இந்த ரத்தம் உள்ளுக்குள்ள போய் செத்து கொண்டிருக்கிற எல்லா கிருமிகளை அழித்து அவருக்கு மறுவாழ்வு கொடுத்து தீர்க்காய்ச்சோடு காத்துக் கொள்ளுகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அப்படியே வாயில 6 மாசத்துக்கு பிறகு ஃபர்ஸ்ட் வாயை திறந்து ஒரு சாக்லேட் உள்ள போச்சு. அப்படியே சிரிச்சாரு, கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துச்சு. நான் சொன்னேன், ஐயா, என் குடும்பம் நல்லா இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க, நீங்க போகலாம், கர்த்தர் உங்களுக்கு ஆயுசின் வருஷங்களை விருத்தடைய பண்ணார். ஹல்லேலூயா. அப்போ எங்க பழைய ஆபீஸ்க்கு கீழே வந்த உடனே அங்க ஒரு சங்கீதா ஹோட்டல் ஒன்று இருக்கு. அங்க கீழே போன உடனே, எப்பா சாம்பார் வாசனை தூக்குதுப்பா, ஒரு 2 இட்லி வாங்கி கொடுப்பா, நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்கு, உயிர் வந்துட்டா பாக்கட்டு, 2 இட்லி வாங்கி கொடு. செத்து போன நாக்கில் 2 இட்லியை வைக்கணும். அங்கே போய் 2 இட்லி வாங்கி சாம்பாரில் போட்டு ஊற வச்சு அப்படியே கொண்டு வந்து காரில் உட்கார வச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லி கொடுத்தாங்க. 2 இட்லி முழுசாக சாப்பிட்டாங்க. ஒரு தண்ணி போனால் கூட வாந்தி வரும், ஒன்றுமே பண்ணலை. அதுக்கப்புறம், எப்பா நல்லா இருக்குப்பா, கூட 2 இட்லி வாங்கிட்டு வாப்பா. 2 இட்லி வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா சாப்பிட்டாரு. வீட்டுக்கு வந்தாரு, எழும்பி நடக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அது சொன்னாரு, கடைசி காலத்துல ஊருக்கு தூத்துக்குடிக்கு நான் போனேன்னு ஆசைப்படுறேன், என்னை ஊர்லயே கொண்டு போய் விட்டுருப்பான்னாரு. அழகா கார்ல கூட்டு வந்து விட்டாங்க. 8 வருஷம் ஆச்சு இந்த சம்பவம் நடந்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு அந்த ஆண்டவர் உனக்கு செய்வார். உன்னுடைய வியாதியில் எப்பேற்பட்ட பிள்ளை நோய் இருந்தாலும், அது கேன்சரா இருந்தாலும், ஃபெயிலியரான கிட்னியா இருந்தாலும், நேசுனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சகல வியாதிகளையும் குணமாக்க வல்லவர். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் செபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும்.
என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்துக்கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்துல இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.